கல்குளம் ஊரணி தூர்வாறுதல் பாலமணி அம்மாள் அறக்கட்டளை வழங்குற. தொண்டியில உள்ள கல்குளம் ஊரணிய தூர்வாருவது மிகவும் முக்கியம். தொண்டியில உள்ள கல்குளம் ஊரணி அதன் நிலைத்தன்மையையும் செயல்திறனையும் உறுதிப்படுத்த தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய நீர்நிலையாகும். இந்த திட்டம் ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட கல்குளம் ஊரணியை தூர்வாரி அதன் நீர் சேமிப்பு திறனையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. முக்கிய நோக்கங்களை பார்ப்போம். முதலில் தூர்வாறுதல் கல்குளம் ஊரணியிலிருந்து சேற்றையும் வண்டலையும் அகற்றி அதன் நீர் சேமிப்பு திறனை அதிகரிப்பது. இரண்டாவது, நீர் பாதுகாப்பு. ஊரணியின் நீர் பாதுகாப்பு திறனை மேம்படுத்துவது உள்ளூர் சமூகங்களுக்கும் விவசாயத்துக்கும் பயனளிக்கும். மூன்றாவது, சுற்றுச்சூழல் நன்மைகள். ஊரணி சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, பல்லுயிர் பெருக்கத்தையும் நீர்வாழ் உயிரங்களையும் ஆதரிப்பது. திட்ட விவரங்கள் இங்கே. 1. திட்ட பகுதி 4 ஹெக்டேர். 2. தூர்வாரும் முறை சாத்தியக்கூறு மற்றும் செலவு திறனை பொறுத்து அகழ்வாராய்ச்சிகள் மூலம் இயந்திர முறை மற்றும் கைமுறை தூர்வாறுதல். 3. சேறு அகற்றுதல். ஊரணியிலிருந்து தோராயமா கன-மீட்டர் சேற்றை அகற்றுவது. 4. சேற்றை அகற்றுதல். அகற்றப்பட்ட சேற்றை சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான முறையில் அப்புறப்படுத்துவது சாத்தியமான விவசாய அல்லது கட்டுமான நோக்கங்களுக்காக பயன்படுத்துது. சரி, செயல்படுத்துதல் திட்ட பற்றி பேசுவோம். முதலில் ஊரணியின் ஆழமான ஆய்வு மற்றும் மதிப்பீட்டை நடத்த வேண்டும். சேற்றின் அளவையும் சாத்தியமான சவால்களையும் கண்டறிய வேண்டும். அடுத்தது தூர்வாறுதல், அதாவது இயந்திர அல்லது கைமுறை முறைகளை பயன்படுத்தி தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வோம். எது சிறப்பாக செயல்படுதோ அதை பொறுத்து. அதுக்கு பிறகு அகற்றப்பட்ட சேறு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்புறப்படுத்தப்படும். சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைந்தபட்சமாக இருப்பதை உறுதி செய்து இறுதியா ஒரு பராமரிப்பு திட்டத்தை உருவாக்குவோம். இதனால் ஊரணி சேற்றில இருந்து வீடுபட்டு அனைவருக்கும் திறம்பட செயல்படும். காலவரிசையை பற்றி பேசுவோம். முதலில் ஆய்வு மற்றும் மதிப்பீட்டு கட்டம் சுமார் 1 மாதம் ஆகும். அடுத்தது தூர்வாறுதல் 3 முதல் 4 மாதங்கள் வரை ஆகலாம். பயன்படுத்தப்படும் முறையை பொறுத்தும் எவ்வளவு சேறு படிந்துள்ளது என்பதை பொறுத்தும். அதுக்கு பிறகு சேறு அகற்றுதல் பொதுவாக 1 முதல் 2 மாதங்கள் ஆகும். இறுதியா தூர்வாரிய பின் பராமரிப்பு என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். இது அனைத்தையும் நல்ல வைத்திருக்க உதவுது. இப்போது நிதிநிலை அறிக்கைக்கு வருவோம். தூர்வாரும் பணிக்கு 7,69,000 ரூபாய் செலவாகும் என் மதிப்பிடப்பட்டுள்ளது. சேறு அகற்றுதலுக்கு ஆச்சரியப்படும் விதமா இங்கே சுடுதல் செலவு இல்லை. ஆய்வு மற்றும் மதிப்பீட்டுக்கு 96,000 ரூபாய் தேவைப்படும். தூர்வாரிய பின் பராமரிப்பு மரம் நடுதல் உட்பட 1,24,000 ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது. நன்மைகளுக்கு வருவோம். முதலில் நீர் சேமிப்பு அதிகரிப்பு, அதாவது மேம்படுத்திறன். இது உள்ளூர் சமூகங்களுக்கும் விவசாயத்துக்கும் மிகவும் உதவுகிறது. பின்னர் மேம்பட்ட சுற்றுச்சூழல் ஆரோக்கியம். அடிப்படையில் ஊரணி ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கும். அதிக பல்லுயிர் பெருக்கத்தையும் நீர்வாழ் உயிரங்களையும் ஆதரிக்கும். இறுதியாக சமூக நன்மைகள் உள்ளன, அதாவது மேம்பட்ட நீர் கிடைப்பது மற்றும் உள்ளூர் மக்களுக்கு சில சாத்தியமான பொருளாதார ஆதாயங்கள். சுருக்கமாக தொண்டியில் உள்ள கல்குளம் ஊரணியை தூர்வாருவது ஒரு முக்கியமான திட்டமாகும். இது நீர் சேமிப்பு திறனை அதிகரிக்கவும் ஊரணி சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும். சரியான திட்டமிடல், நல்ல செயல்படுத்துதல் மற்றும் நிலையான பராமரிப்புடன் இந்த திட்டம் உள்ளூர் சமூகங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது.